السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأحسن كما أحسن الله إليك ولا تبغ الفساد في الأرض. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: خصلتان لا تجتمعان في مؤمن: البخل وسوء الخلق. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் மிகச்சிறப்பான நம்முடைய பகுதியில் தொடர்ந்து 4 ஆண்டு காலம் பெண்களுக்கான வழிகாட்டும் சிறப்பு நிகழ்வு இங்கே பெண்கள் பயான் என்ற அடிப்படையில் நடத்தப்பட்டு வெற்றி கண்டு தொடர்ந்து இனியும் நடத்த வேண்டும், இதைவிட கொஞ்சம் இன்னும் பாக்கியம் நிறைந்த நிலையில் என்ற நோக்கத்தோடு துவங்கி இருக்கிற புத்தாண்டை எப்படியெல்லாம் இந்த சமூகம் ஆக்கிக்கொள்ள வேண்டும், ஒரு புதிய காலம் எத்தகைய உணர்வை நமக்கு தர வேண்டும், துவங்கும் ஒவ்வொரு காலமும்
நமது நாளைய தலைவிதியை தீர்மானிக்கும் காலம் எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்ற இலக்கை வைத்து நம்முடைய ஜமாத்தும் சங்கை மிக்க ஜமாத்துல் உலமாவும் இணைந்து மிக சிறப்பான நல்லதொரு நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எங்களுடைய உலமாக்களினுடைய வழிகாட்டியாக ஷேகாக திகழ்கிற மரியாதைக்குரிய அல்லாமா ஈசா ஹஸரத் தாமத் பரக்காத்துஹு, அல்லாஹ் அவர்களின் ஹயாத்திலும் சுகத்திலும் பரக்கத் செய்வானாக, அவர்களின் குடும்பத்திலும் பரக்கத் செய்வானாக. நல்லதொரு குடும்பம். அதற்கு வீட்டில் ராவு தங்க வச்சாங்க. அந்த மக்கள், அவங்க குடும்பம் எவ்வளவு அருமையாக நடந்து கொண்டார்கள் என்று இன்றும் பசுமையாக இருக்கிறார். நினைத்த நேரமெல்லாம் எனக்கு தேவையான தேநீர் பெண்கள் அனுப்பி கொண்டிருந்தார். அதற்கு நிகழ்ச்சியில் இருக்கிறாங்க. எனக்கு இங்கே அவர்கள் சிறப்பான கவனிப்பு. அல்லாஹ் அந்த குடும்பத்தின் வளர்ச்சியை மென்மேலும் உயர்த்தி வைப்பானாக. அவனுக்கு பொருத்தமானவர்களில் அவர்களின் பெயர்களை பதிவு செய்வானாக. சங்கை மிக்க இங்கே உலமாக்கள் நிரம்ப இருக்கிறார்கள். சமூகத்தின் ஒளி விளக்குகளான ஆலிம்கள். குறிப்பாக நமது மஸ்ஜிதின் இமாம், 20 ஆண்டு கால இமாம். ஒரு பள்ளியில் இவ்வளவு காலம் இருக்கிறதே பரக்கத், ஒரு வகையில கராமாத், அது ஒரு பாக்கியம். 20 ஆண்டு கால இமாம் மரியாதைக்குரிய மக்தூம் அலவி ஆலிம் ஹஸரத் பெருந்தகை இந்த சிறப்பான நிகழ்ச்சியை தொய்வில்லாமல் நடத்துவதில் தனக்கென்று ஒரு பங்களிப்பை நம்முடைய நிர்வாக தலைவர் இங்கே இருக்கிறார்கள், செயலாளர் இருக்கிறார்கள், ஜமாத்தினுடைய பொறுப்பாளர்கள் உங்கள் ஒத்துழைப்போடு அழகாக செம்மைப்படுத்துகிறார். தாய்மார்களுக்குமாக கவனத்தில் எடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்பது அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை. அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் தீர்மானிப்பதல்ல, நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் தீர்மானிக்கிறான். எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று அந்த தீர்மானத்தின் பின்னணியில் வாழ்கின்ற முயற்சியும் ஊக்கமும் நமக்கு இருக்க வேண்டும். உலகத்தில் அவன் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம், நம்மை வாழ வைத்து அழகு பார்க்க பிரியப்படுவான் அல்லாஹ். நம்ம மௌத்தாகிறது அல்லாஹ்வுக்கு பிரியம் இல்லை. நல்ல ஞாபகம் வச்சுக்கிறோம். மௌத்தாகுவதற்கும் நம்ம பிறக்கல்ல, வாழ்வதற்கே பிறந்தோம். சாதிக்க வேண்டும், வாழும் காலத்தில் தான் சாதிக்க முடியும். சொர்க்கத்துக்கு சொந்தமாக வேண்டும், வாழும் காலத்தில் தான் சொந்தமாக முடியும். என் எதிர்காலத்திலே நான் சிறந்த சமூகத்தை விட்டு செல்லணும், வாழும் காலம் அதற்கு முக்கியம். என் பிள்ளைகள் உயர்வாகணும், நான் வாழ வேண்டும். என் மனைவி நிம்மதியாக வேண்டும், நான் வாழ வேண்டும். என் வீடு வசந்தமாக வேண்டும், நான் வாழ வேண்டும். 1000 இருதயங்களில் வெளிச்சமூட்டப்பட வேண்டும், அதற்கு காரணமாக நானும் வாழ வேண்டும். ஞாபகம் வையுங்கள், வாழ்வதுதான் அல்லாஹ்வின் இலக்கு. வாழ்வதை அல்லாஹ் பிரியப்படுகிறான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஹயாத்தை நீட்டி கொடுப்பது அல்லாஹ்வுக்கு பிரியம். எதனால் எல்லாம் ஹயாத்தை நீட்ட முடியும் ரசூல் சொல்லி தருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னென்ன காரியங்கள் உங்கள் வாழ்நாளை நீட்டும். ஏன்? நீண்ட காலம் வாழ வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாழ்நாளை நீட்டுவதற்கான வழியை சொல்லி தருகிறார்கள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்கு ஹித்மத் செய்த அனஸ் பின் மாலிக்கை கூப்பிட்டு, அனஸ், நான் உனக்கு வெகுமதி தர வேண்டும். என்ன வெகுமதி தந்து விடுவேன்? எத்தனை கோடி தந்தாலும் அது காலத்தால் மறைந்தும் அழிந்தும் போகும். காலம் அழிக்காத வெகுமதியை தருகிறேன். அஸ்பகில் ஒது, நீ ஒது செய்தால் பரிபூரணமான ஒது செய்துவிடு அனசே என்றார்கள். இமாம் புகாரி ஒரு பாடம் அமைக்கிறார்கள் புகாரி ஷரீஃபிலே. பாபு இஸ்பாகில் ஒது, ஒதுவை முழுமைப்படுத்தும் பாடம். இஸ்பாகு என்ற அந்த அரபி சொல்லுக்கு சகோதரிகள் இங்கே வந்திருக்கிறவர்கள் நினைவு கொள்ள வேண்டும். துவங்கும் புத்தாண்டு ஒரு அழகான என் வாழ்க்கையோடு துவங்க வேண்டும். என் வாழ்க்கையை அதிகப்படுத்துகிற இலக்கோடு துவங்க வேண்டும். இந்த ஆண்டு முடிந்து 47 துவங்கும் போதும் நான்
ஒரு புதிய மனிதனாக வாழ வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்பிகில் வுது, யா அனஸ், வுதுவை முழுமையாக செய்யுங்கள். இஸ்பாகு என்ற அரபி சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். முகத்தை கழுகுறோம். வுதுவினுடைய கடமை 4 உறுப்பு. முகம் கழுகுதல், கையை 2ஐயும் கழுகுதல், தலைக்கு நெத்திக்கு மசுகு செய்தல், 2 காலையும் கழுகுதல். முகம் கழுகுவதனுடைய கடமையும் பரவும் நெத்தி ரோமத்தில் இருந்து தாடி குழி வரையிலும் நீளத்தால் அகலத்தால் காது சோனையை தொட வேண்டும். தண்ணி இப்படி அள்ளுனா இங்க ஆரம்பிக்கணும், இங்க வரணும், இங்க இந்த சோனையில படணும். இதுவரைக்கும் நான் ஒழுவு செய்வது கடமை பரவு. இதுல ஒரு பாகம் குறைந்தால் ஒழுவு கூடாது. அதே போல கையை கழுகிறது, இந்த முட்டு நனைய வேண்டும். இது நனைந்தால் பரவு முடிகிறது. தலைக்கு மசூது செய்வது ஷாஃபி மதுஹபில் ஒரு முடியில லேசா தண்ணி பட்டால் பரவு முடிஞ்சு போயிடுது. ஹனபி மதுஹபில் 4இல் 1 பாகம் நனைக்கணும். காலை கழுகணும், கரண்டை நனைய வேண்டும், கரண்டை கால் நனையணும், கடமை முடிஞ்சு போச்சு. இதுதான் பரவு. இஸ்பாகுல் வுது, வுதுவை முழுமையாக செய்யுங்கள் என்றால் முகத்தை கழுகும் போது நெருக்கு பாருங்க, இதுக்கு மேல தூக்கணும், இங்க இருந்து ஆரம்பிக்கணும், முன்னத்திலிருந்து பரவு. இஸ்பாகு மேலே ஏற்றணும், முழுமை. கீழே இறக்கணும், தாடி குழிக்கு கீழே. காது சோனை தொடுறது இல்லை, நனையணும். இப்படி எடுத்து ஃபுல்லா கையை கழுகணும், முட்டு வரையிலும் அல்ல, அரக்கை கொடங்கையில் பாதி வரை. சட்டை டைட்டா இருக்குமா, கலட்டிட்டு வேற சட்டை வெறுங்கையில நின்று கழுகணும். தலைக்கு மசுகு முழுமை, இப்படி துவக்கணும், திரும்ப இப்படி ரிவர்ஸில் வரணும், முழுமை. காலை கழுகணும், கரண்டை கால் அல்ல, பாதி கால் கழுகணும். இதுக்கு பேர் இஸ்பாகு என்று அல்லாமா புகாரியின் ஹதீஸை விளக்கம் தரும் பெருமக்கள் பதிவு செய்தார்கள். ஏன் இவ்வளவு விளக்கமா சொல்றேன்னா, வெகுமதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் பின் மாலிக்கு கொடுத்து விட்டு அஸ்பிகில் வுது, வுதுவை நீங்கள் முழுமையாக செய்யுங்கள். இதற்கு அல்லாஹ் என்ன கொடுப்பான் தெரியுமா? என்ன கூலி? 100 லட்சம் நன்மையா? 100 கோடி பணமா? இல்லப்பா, எஸித் உம்ரு, நீண்ட காலம் வாழ்வீர்கள், ஹயாத் நீளும். யாருக்கும் கொடுக்க முடியாத பாக்கியம். என் பிள்ளையின் மீது நான் உயிரையே வைத்திருக்கிறேன், என் மீது என் மனைவி உயிரை வைத்திருக்கிறாள். ஆனால் என் மரண நேரத்தில் 1 நிமிடம் எனக்காக என் மனைவி தர முடியுமா? என் பிள்ளைக்காக என் ஆயுளில் 1 வினாடியை நான் கொடுக்க முடியுமா? அது என் ரப்பின் வெகுமதி. யாருக்கும் யாராலும் கொடுக்க முடியாத நியாமத். வாழ்கிற அந்த நசீபை சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத் நீள வேண்டும், நான் வாழ்வதுதான் அத்தனை பாக்கியத்திற்கும் உதவியாக இருக்கும். 4 பேர் என்னை கொண்டு பயன் பெறுகிறார்கள், நான் வாழ்வதால் இன்னும் பயன் பெறுவார்கள். மௌத்தை கேட்கக்கூடாதுன்னாங்க. லா தஸ்அலுல்லாஹல் மௌத், அல்லாஹ் என்ன மௌத்தாக்குன்னு எந்த கஷ்டத்திலும் கேட்காதீர்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. வாழ்க்கையில் கஷ்டம் வரும், சோதனை வரும், நெருக்கடி வரும், பிரச்சனை வரும், மனப்போராட்டங்கள் வரும், மன உளைச்சல்கள் கூட வரும். அதற்காக மௌத்தை கேட்பதா, மரணத்தை கேட்பதா? அனுமதி இல்லை. அதை விட ஒரு பெரிய செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா தத்தமன்னவுல் மௌத், மௌத்தாகணும்னு ஆசையும் படாதீர்கள். மௌத்தானா நல்லா இருக்குமே, எதுக்குப்பா மௌத்தாகிறதுக்கா பிறந்தாய்? மௌத்தாக வேண்டும் என்ற ஆசையும் படாதீர்கள். காத்தமுன் நபியின் நீண்ட ஆயுள் அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் என்றார்கள். அஃதலு ஸஆதத்தி தூலுல் உம்ர், அல்லாஹ் மனிதனுக்கு வழங்குகிற பாக்கியங்களிலெல்லாம் மிகச்சிறந்த ஒரு பாக்கியம் நீண்ட காலம் வாழ்வது. அல்லாஹ் நமக்கு, நம்ம மனைவி மக்கள் பேரன் பேத்திகளுக்கு நீண்ட ஆயுளை தருவானாக. வாழன் புத்தாண்டு துவங்கும், எப்படி அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளை எழுதி துவங்க தௌஃபீக் செய்வானாக. இந்த வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய பாக்கியம்.
இன்றைக்கு நாம் வாழ தெரியாமல் வாழ்கிறோம். வாழ தெரியவில்லை. நிறைய நேரங்களில் தாங்கிக் கொள்ள முடியாத துயர்களில் பல பேர் தன் வாழ்க்கையை அழித்துக் கொண்டார்கள். மேலிருந்து கீழே விழுந்து கொண்டான், ட்ரெயின்ல போய் விழுகிறான், தற்கொலை பண்ணிக் கொள்கிறான், மரணத்தை தேடிக்கொண்டான். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வாழணும் ஆசைப்பட்டான், நீ முடித்துக் கொண்டாய், உனக்கு நரகமே கூலி என்றார்கள். அல்லாஹ் தன் வாழ்வை ஒருவர் முடித்துக் கொண்டால், தற்கொலையை தூண்டினால், தற்கொலைக்கு ஆளானால், தற்கொலைக்கு தன்னை பலியாக்கி கொண்டால் அவருக்கு வேற கூலிலாம் அல்லாஹ்ட்ட இல்லை, நரகம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னை அழித்துக் கொண்டவன் நரகவாசி. ஏன்? அவன் வாழச் சொன்னான் அல்லாஹ். அவன் கொடுக்கும் காலத்தை நீ அழிப்பதா? கஷ்டங்களுக்காக வாழ்க்கையை முடிப்பதா? முடிக்க வேண்டும் என்று கேட்கவே அனுமதிக்கவில்லை காத்தமுன் நபியின். சங்கை மிக்கவர்களே, உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த விலை மதிக்க முடியாத செல்வம் இந்த மண்ணில் வாழ்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அருமை தோழருக்கு சொல்கிறார்கள், அனஸ், நீங்கள் ஒழுவ மட்டும் முழுமையா செய்திருங்க, எனக்கு ஹிதுமத்து செய்ததற்கு நான் கூலி கொடுக்கணும், அதுக்கு உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிஃப்ட்ங்கிறாங்க. நமக்கு உபகாரம் செய்தவங்களை வாழ்க்கையில எந்த காலத்திலும் மறக்கக்கூடாது. நமக்கு உதவி செய்தவர்களை மறக்கக்கூடாது. நம்ம வளர்வதற்கு காரணமானவங்களை மறக்கக்கூடாது. நம்மை தூக்கி நிறுத்தியவர்களை மறக்கக்கூடாது. நாம் ஏறுவதற்கு ஏணியாக பயன்பட்டவர்களை மறக்கக்கூடாது. பிறர்களுக்கு நீ அவர்கள் செய்த உபகாரத்திற்கு நன்றி உடையவனாக இருக்க வேண்டும் என்கிறார்கள் எங்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்ய வேண்டும். மக்களுக்கு நாம் செய்கிற உபகாரத்தை செய்து முடிச்சு அடுத்த நிமிஷம் மறந்துடும். நாம் ஒருவருக்கு உபகாரம் செய்தால் மறந்துவிட வேண்டும். மற்றவங்க நமக்கு செய்கிற உபகாரத்தை காலத்துக்கு மறக்கக்கூடாது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீ செய்வானா? இன்னைக்கு நம்ம செய்கிற உபகாரத்தை நம்ம மறக்கிறதே இல்லை, ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கோம். ஏதாவது அவர் ஏதாவது கஷ்டப்படுத்திட்டா, ஒரு காலத்துல நான் உன்னை எவ்வளவு தூக்கி வளர்த்தேன், எவ்வளவு நிலைக்கு கொண்டு வந்தேன், நீ துரோகம் பண்ணுறியே நம்ம சொல்லி காட்டுறோம். 10 வருஷத்துக்கு பின்னால கூட நீ செய்த உபகாரத்தை அன்றே மறந்து விடு என்கிறார்கள். மக்கள் செய்த உபகாரத்தை காலத்திற்கும் மறக்கக்கூடாது. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நன்றி கடன். பத்ர் களத்திலே சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அனுப்பும் போது 1000 அறிவுரைகள். நபித்தோழர் எதிரி ஒருவரை நேருக்கு நேர் சந்திக்க, அந்த எதிரியின் கை கீழே போக சஹாபியின் கை மேலே ஓங்குகிறது. இதான் போர்க்களத்தினுடைய வெற்றி. அவங்க வாள் கீழே விழும், நம்ம வாள் மேலே ஓங்கும். இவங்க கை மேலே ஓங்க, அவர் கை கீழே தாழ, வெற்றி பெறும் இடம். ஒரு தோழர் ஒருவரை போர்க்களத்தில் நேருக்கு நேர் மோதி ஜெயிக்கிறார் என்றால் அவருக்கு கிடைக்கிற பரிசு அல்லாஹ்ட்ட சொர்க்கம். துன்யாவில அந்த எதிரி கொண்டு வந்த பொருள் அத்தனையும் கிடைக்கும். எதிரி கொண்டு வந்த குதிரை, அவர் வாள், எல்லாம் இவருக்கு. இந்த தருணம் கை ஓங்க அந்த சஹாபிக்கு, எதிரி கை கீழே தாழ, அவர் உயிர் பிரியும் நேரம், இந்த சஹாபி அவர் முகத்தை பார்த்து கேட்டார், அல்லந்த அபூ பக்தரி, நீங்கள் அபூ பக்தரியா என்று கேட்டார். அவர் திகைத்து போனார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கோல்டு எழுத்துக்களால் எழுதப்பட்டது. இது பேர் விசாரிக்கிற இடமா? இந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருந்தால் நீங்கள் அப்போதே முடிந்திருப்பீர்கள். அவர் சொல்கிறார், என் கை மேலே ஓங்கி உங்கள் கை கீழே தாழ்ந்திருந்தால் நீங்கள் முடிந்திருப்பீர்கள். அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்து என் பேரை விசாரிக்கிறீர்களே, என்ன ஆச்சரியம் என்று அவர் கேட்க, நீங்கள் அபூ பக்தரி தானா? ஆமான்னாங்க. வாளை எடுத்து கீழே வச்சுட்டாங்க. ஏன்பா? எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் களம் இறங்குவதற்கு முன்பு சொன்னார்கள், உங்களில் யாரும் போர்க்களத்தில் அபூ பக்தரியை கண்டால் அவரை கொன்று விடாதீர்கள் என்றார். மரபுக்கு சொந்தக்காரர்கள், நேர்மை மிக்க போராளிகள்.
அந்த நெருக்கடியிலும் அபூபக்கர் என்று அறிந்து விடுகிறார். காரணம் கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்கள் மக்காவாசிகளால் இன்னலுக்கு ஆளாக்கப்பட்டு ஊரை விட்டு ஒதுக்கப்பட்ட போது அது அநீதி என்று குரல் கொடுத்தார் மாத்திரம் அல்ல, எங்களை ஊருக்குள் கொண்டு வருகிற முயற்சியில் அவர் பங்காற்றினார். எனவே அதற்கு நன்றி கடனாக அவருக்கு உயிரை கொடுங்கள் என்றார். நன்றி கடன். நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டோம் மக்காவிலே, ஊர் விளக்கப்பட்ட போது அதற்கு எதிர்குரல் கொடுத்தார் அவர். எதிரிதான், இது அக்கிரமம் என்றார். இந்த அநீதியை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று அந்த பிரச்சனைக்கு முடிவுக்கு போராடியவர். அவருக்கு உயிர் பிச்சை கொடுங்கள், அடித்து விடாதீர்கள். நன்றியுடைய வாழ்க்கையை இந்த புத்தாண்டு நமக்கு நசீபாக்க வேண்டும். ஒரு காலம் துவங்குகிற போது என் வாழ்க்கையையும் நான் எப்படியெல்லாம் துவக்க வேண்டும் என்று நான் எழுதி வைக்க வேண்டும். அந்த எழுத்து என் தலைவிதியையும் எழுத வேண்டும். நான் எழுதி வைக்க வேண்டும். எப்படி இந்த காலத்தை துவக்குவது? திட்டமிடாத வாழ்க்கை அழகான வாழ்க்கை அல்ல. திட்டமிடாத வாழ்க்கை வெற்றிக்குரிய வாழ்க்கை அல்ல. திட்டமிடாத வாழ்க்கை உயர்வான இலக்கை நோக்கி பயணிக்கும் வாழ்க்கையும் அல்ல. வாழ்க்கை திட்டமிடப்பட வேண்டும். அழகிய திட்டம் என சொந்தமா நான் எதையும் திட்டமிட முடியாது. நான் திட்டமிடுவதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ரோல் மாடலும் அணுகிய முன்மாதிரியும். அன்பர்களே, துவங்கி இருக்கும் புத்தாண்டை, புதுமையான அந்த காலத்தை, நாளைய என் வாழ்க்கையில் புதிய வாழ்க்கைக்கு நான் தயாராக வேண்டும். புதிய வாழ்க்கை என்பது ஏதோ என் மனம் விரும்புகிற வாழ்க்கை அல்ல. மாணவியும் வான்மறையும் சொல்கிற இதுவரையிலும் என்னிடத்தில் இல்லாத அந்த வாழ்க்கையை நான் எனக்குள்ளே தயார்படுத்த வேண்டும். நன்றி மறப்பது நன்றன்று என்றான். நன்றி உடைய வாழ்க்கை. சர்க்காரை ஆதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுவிடுங்கள் என்கிறார்கள். இங்கே அனஸ் பின் மாலிக் அவங்களுக்கு செய்த பணிவிடைக்கு எத்தனை பெரிய நன்றி. பெற்ற தாயின் நன்றியை மறக்கும் பிள்ளைகள் வாழும் உலகம் நாம் பார்க்கும் உலகம். தூக்கி தோளில் வைத்து வளர்த்த தந்தைக்கு துரோகம் செய்கிற உலகம் நான் பார்க்கும் உலகம். எங்கே நாம் வாழ்கிறோம்? நமக்கு தோள் கொடுத்தவர்களை, துணை நின்றவர்களை, வாழ வைத்தவர்களை, வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் தந்தவர்களை நேசிக்கிறோமோ இல்லையோ, துரோகம் செய்யக்கூடாது இல்லையா? ஞாபகம் வையுங்கள், நம்முடைய உயர்வுக்கு காரணமானவர்களோடு நன்றி உணர்வோடு நடக்க வேண்டும். உபகார சிந்தனையோடு இருக்க வேண்டும். அதுதான் சாந்த நபியின் அழகிய முன்மாதிரியும் சுன்னத்தும். இந்த புத்தாண்டு அந்த உணர்வை என் இரத்தத்தில் கலந்து விட வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? நன்றிக்கு 2 பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். நன்றி செலுத்தினால் 2 பாக்கியம். அல்லாஹ் உனக்கு கொடுத்த காசுக்காக, பணத்துக்காக, செழிப்புக்காக, செல்வாக்குக்காக, சுகத்துக்காக நன்றியோடு வாழ்ந்தார். மனுஷனுக்கு மனுஷன் நன்றி செல்றது இல்லை. படைத்த காலிக்குக்கும் கூட நாம் நன்றியோடு பல நேரத்தில் நடக்கிறது இல்லை. அவன் எல்லாத்தையும் கொடுக்கிறான். நான் ஏதோ ஒன்னை எதிர்பார்க்கிறேன், அது கிடைக்கல, என்ன அல்லாஹ் இப்படிதானே நடக்கிறான்னு ஈஸியா சொல்லிடுறோம். காலிக்கோடும் நன்றியோடு நடக்கிறது இல்லை. தாய்மார்களே, நன்றி என்பதற்கு 2 கூலி அல்லாஹ் கொடுக்கிறான். நீங்கள் அவன் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தான், அதற்கு நன்றியாக ரொம்பலாம் வேண்டாம், ஒரு அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு நன்றி கொடுத்தவனை புகழ்கிறேன் என்று சொல்லிவிடுங்கள். 2 பாக்கியம். ஒன்று, அந்த சுகம் இன்னும் அதிகமாக்குவான். 2வது, அதை நிரந்தரமாக்குவான். நன்றிக்கு 2 கோடி. கொடுத்த நியாமத் கூடும். ஒன்று, அந்த நியாமத் என் சந்ததியர்களிலும் நீடிக்கும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த நசீபை வழங்குவானாக. சர்க்காரை ஆலம் அனஸ் பின் மாலிக் அவர்களை பார்த்து, அஸ்புகில் ஒது யஸிது உம்ருக், ஒதுவை முழுமையாக செய்யுங்கள் அனஸே, அதற்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி நீண்ட கால வாழ்வீர்கள். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க நான் சொல்வேன் பின்னால.
3 கிஃப்ட் நபி கொடுக்கறாங்க. 2வது சொன்னாங்க சல்லிம் அலாமன் லகீதா, யாரை சந்திச்சாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிடுங்க. யாரை சந்திச்சாலும். இமாம் புகாரி ஒரு ஹதீஸை எழுதுவாங்க, அஃப்சுஸ் சலாம் அலாமன் அரஃப்த வ அலா மல்லா தாரிஃப், சலாத்தை பரப்புங்கள் அறிமுகமானவர்களுக்கும் அறிமுகமே இல்லாதவர்களுக்கும் சலாத்தை பரப்புங்கள். சலாம் என்பது ஒரு பெரிய சாந்தி. சலாம் என்பது அன்பை அதிகப்படுத்தும். சலாத்தை பரப்புங்கள் என்று சொல்கிற சாந்த நபிகள் அனஸ் இப்னு மாலிக்கு வேறு ஒரு கண்ணோட்டத்தில் சொல்கிறார்கள், நீங்கள் சலாம் சொல்லுங்கள் அலாமன் லகீதா, சந்திச்ச எல்லாருக்கும். இன்னைக்கு எல்லாம் சலாமும் கூட ஆள் பார்த்து சொல்லும் ஒன்றா மாறி போச்சு. அவரை பார்த்தா சலாம் சொல்றது, இவரை பார்த்தா சலாம் சொல்றது இல்லை. சில பேருக்கு தான் சலாம் சொல்றாங்க, வேற சில பேருக்கு சொல்றது இல்லை. இன்னும் சில பேர் சலாமே சொல்றது இல்லை, அவங்க பதில் மட்டும்தான் சொல்லுவாங்க. அவங்க மற்றவங்க தான் அவங்களுக்கு சலாம் சொல்லணும். அது ஒரு பெரிய கௌரவம். எனக்கு ஒருத்தர் சலாம் சொன்னார், சொல்லிட்டு பக்கத்துல வந்து பார்த்துட்டு சொன்னார், அதற்கு நான் அவரும் நினைச்சு சொன்னேன், ஒண்ணு நினைச்சுக்கிறாருங்கன்னு சொன்ன சலாத்தை வாபஸ் வாங்கிட்டு போயிட்டார், ரிட்டர்ன் வாங்கிட்டார். சலாம் சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து நான் அவரும் நினைச்சேன், சலாம் சொல்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து மண்ணில் கால் வைத்து ஹிஜ்ரை துவங்கிய போது ஹிஜ்ரா தரும் பாடம், மதீனத்து மண்ணில் கால் வைத்து ஹிஜ்ராவை துவங்கிய போது ஹிஜ்ராவும் புத்தாண்டும் தரும் பாடம் அஃப்சுஸ் சலாம், சலாமை பரப்புங்கள் என்று மாணவி சொன்னார்கள். மதீனத்தில் பெருமானார் பேசிய முதல் வார்த்தை என்று எழுதும் முஹத்திஸீன்கள் இருக்கிறார்கள், ஹதீஸின் ஆய்வாளர்கள். சாந்தி பரப்பப்பட வேண்டும். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லுப்பா, சந்திச்ச ஆளுக்கு என்ன கிடைக்கும்? தஸீது ஹஸனாத்துக், வாழ்க்கையில நீ செய்யும் நன்மைகள் அது பெருகும் பெருகும் பெருகும், பன்மடங்கு அதிகமாக பெருகும் என்றார்கள். ஏன்னா நீண்ட காலம் வாழ்றது பாக்கியம். அந்த பாக்கியத்திற்கு மெருகூட்டுவது நிறைந்த அமல்கள் செய்யணும். நிறைந்த அமல் எத்தனை ரக்காத்து தான் தொழுகிறது, எத்தனை நாள் தான் நோன்பு வைக்கிறது, அதை விட அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் நிறைவேற்ற முடியும். நன்மைகளை கூட்டி தரும் செயல்கள் சலாம் சொல்வாயாக, தஸீது ஹஸனாத்து, ஒரு நன்மை மலை போல் குவியும் என்றார்கள் மங்கா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. 3வது ஒரு கிஃப்ட், அனஸ் இதா தகல்த பைத்தக் சல்லிம் அலா அஹ்லி பைத்திக் தஸீது பரக்காத்து அஹ்லிக். வீட்டுக்கு வந்தால் எல்லாரும் கவனிச்சுக்கிறணும். பயான்கிறது கேட்கும் போது ரசிக்கும் போது ஏதோ நல்லா இருக்கு இல்லை அதெல்லாம் நம்ம இலக்கு. நீண்ட பயணம். நான் இப்போ பஸ்ஸில் காரில் வந்தேன், நீண்ட பயணம், வரு வழி பூரா மலை, அவ்வளவு ஸ்பீடாக ஓட்டினாலும் ஓட்ட முடியல. மெயின் இடத்தை கடக்க 1.25 மணி நேரம். ஒரு தியாகத்துக்கு பின்னால பயணம், சொற்பொழிவுகள், ஏற்பாடுகள். நாங்கள் வருவது வெறும் சொற்களை தள்ளிவிட்டு போறதல்ல, அல்லாஹ்ட்ட நாம் பதில் சொல்லணும். பெரிய தியாகத்தோடு வந்த இந்த பயணத்தில் இங்கே 10,000 இதயங்கள் மாற வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இதை கேட்கிறது அல்ல, நம்ம வாழ்க்கைக்கு நாளைக்கு கொண்டு வரணும். பெருமானார் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த அந்த 3 வெகுமதி உங்கள் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். 3வது சொன்ன வார்த்தை, பாப்பா வீட்டுக்கு போயாச்சுன்னு சொன்னா கடந்து சட்டை தள்ளிட்டு உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. வாசல்ல நின்று அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லணும். வீட்டு வாசல்ல நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். சொல்லிட்டு உள்ள நுழைங்க. நான் பிறந்த வீடு, நான் சொந்தமா வாங்கி வச்ச வீடு, என் மனைவி தான் இருக்கிறாங்க, என் புள்ள தான் இருக்கிறான், சலாம் சொல்லணும். வீட்டில் சொல்லி வைக்கணும், நான் சலாம் சொல்லுவேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். வீட்டில் ஆளே இல்லை, அப்போதும் சலாம் சொல்லுங்கள். வீட்டுக்குள் மலக்குகள் இருந்து பதில் சொல்வார்கள். எங்க வீடு மலக்குகள் இருக்கும் வீடு சொன்னார்கள் நபிகள் நாயகம். கண்ணில் படாத மலக்குமார்கள் அவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே மாத்திரம் இருப்பதில்லை, நான் தங்கும் வீட்டிலும் இருக்கிறார்கள், என் கூட இருக்கிறாங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தனி மனிதனோடு 10 மலக்குகள் குடியிருக்கிறார்கள். ஒவ்வொரு தனி மனிதனோடு 10 மலக்கு. நாம் பேசுறது எழுதுறதுக்கு இந்த மலக்கு.
என் மூக்கு வழியா காது வழியா ஏதாவது விஷப்பூச்சிகள் உள்ள போய்விடக் கூடாது என்பதற்கு அந்த துவாரத்தில் மனக்கு இருந்து பாதுகாக்கிறார். என்னை படைச்ச ரப்பு என் தாயை விட பன்மடங்கு என் மீது அன்புடையவன். என்னை காப்பாற்றும் பொறுப்பும் அவன் எடுத்திருக்கிறான். திடீர்னு யாரும் என்னை வீழ்த்திட முடியாது, யாராலும் நம்மை அழிக்கவும் முடியாது. அவனுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நாம் வாழ்கிறோம். விலகீனம் என்னன்னா நம்ம அவநம்பிக்கை. அது ஆயிடுமோ இது ஆயிடுமோ, அவங்க செய்திருவாங்களா இவங்க பண்ணிடுவாங்களா. ஏன் படைத்தவன் வெறுக்க மாட்டானா, வருத்தப்பட மாட்டானா? அது அல்லாஹ்வின் மீது உள்ள குறைவான நம்பிக்கை இல்லையா? அவன் யார்? ஆள்பவன் இல்லையா? அதிகாரம் படைத்தவன் இல்லையா? அவன் கஹ்ஹார் என்றான். அத்தனை மக்களையும் அத்தனை பொருளையும் அடக்கி ஆளும் தன்மை எனக்கு இருக்கிறது என்றானே, அதை சந்தேகப்படுகிறீர்களா? அல்லாஹ்வின் நாட்டம் தாண்டி எந்த ஒரு சக்தியாலும் நம்மை ஒன்றும் பண்ண முடியாது. நபியே உரக்க சொல்லுங்கள், குல் லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன். சொல்லுங்கள் பகிரங்கமாக, அல்லாஹ்வுடைய நாட்டம் என் மீது என்ன இருக்குமோ, என் ரப்பு எதை எழுதினானோ அதை தவிர எந்த தீங்கும் யாரும் எனக்கு தர முடியாது. ஓ மௌலானா, என் எஜமான், என் ரப்பு என்று சொல்லுங்கள். என்ன நடக்கும்? ஒரு பூச்சி கூட, ஒரு எறும்பு என்ன கடிக்கணும், என் ரப்பு அனுமதி கொடுக்கலன்னா என் உடம்புக்கு மேல ஏறி நிற்கும், அப்படியே நகர்ந்து கீழே விழுந்துடும், கடிக்காது. அல்லாஹ் முடிவு செய்தால் கடிக்கும். இதுதான் குர்ஆன் சொன்ன செய்தி, ஹதீஸ் சொன்ன செய்தி. நான் நம்பிக்கை பலகீனமாகி விட்டேனே, என் ரப்பின் மீது உள்ள என் நம்பிக்கை குறைந்து போனதே. நான் யோசிக்க சொல்கிறேன். துவங்குகிறது புத்தாண்டு. அல்லாஹ்வின் மீது அளப்பரிய நம்பிக்கை வையுங்கள். அவன் இருக்கிறான், அவன் ஆற்றல் மிக்கவன், அவன் பாதுகாப்பவன், இரணமளிப்பவன், இன்பமளிப்பவன், நிம்மதி அளிப்பவன். ஏன் கவலை, ஏன் பயம், ஏன் நம்பிக்கை இழப்பு? கைவிட்டு விடுவானா? பட்டினி போட்டு விடுவானா? வறுமையில் மூத்தாக்கி விடுவானா? கொடுப்பேன் என்று வாக்களித்தானே. இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக், அல்லாஹ் இரணம் கொடுப்பான் என்று சொல்லவில்லை, இரணம் கொடுப்பதில் அவனே ஆற்றல் மிக்கவன் என்றான். ஏன் விட்டுவானா அவங்கள? நம்பிக்கை பலகீனமாகி வரக்கூடிய நியாமத்தை விட்டு நாமே நம்மை தடுத்துக் கொண்டோம். கஷ்டத்துக்கு நாம தான் காரணம், வறுமைக்கு நாம காரணம், அல்லாஹ் அல்ல. அவனா காரணம். அவன் கொடுப்பேன் என்றல்லவா வாக்களிக்கிறான். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத், நான் கொடுத்த வாக்கு மட்டும் என்னைக்கும் மீற மாட்டேன் என்றான். வாக்கு மீறுறது என் வேலை இல்லை. அப்போ வீட்டுக்கு போனா அனஸ் இப்னு மாலிக் கிட்ட சொல்றாங்க, வாசல்ல நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. வீட்டில் உள்ள உங்கள்கிட்ட சொல்லணும், பதில் சொல்லுங்கன்னு சொல்லணும். கரெக்டான நேரத்தில் முடிச்சிடும். பயானுங்கிறது பேசிக்கிட்டே இருப்போம், அதுக்கெல்லாம் முடிவு இல்லை. இது நாங்க பேசுறது இல்லை, ரப்பு விரும்புவதை இங்கே வெளிப்படுத்துவான். இங்கே தேவை என்னவோ அதை பேச வைப்பான். ஒன்றை ஆழமாக சொல்வேன், நேரம் வந்துச்சுன்னா முடிச்சுக்கிடுவோம், அவ்வளவுதான். நேரம் அந்த டயத்துல உங்களை எல்லாம் நாங்க சந்தோஷமா அனுப்பி வைக்கணும். நீங்க சடைஞ்சிடக்கூடாது. சடைய வேண்டிய பொருள் அல்ல அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுகிற கருப்பொருள். இதுல சடையக்கூடாது. நீங்க சடைகிற மாதிரி தெரிஞ்சா நாங்க அனுப்பி வச்சிருவோம், முடிப்பேன் நேரத்தில். அதற்கு அவங்க டைம் சொன்னாங்க. அன்பர்களே, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல மலக்குமார்கள் பதில் சொல்லுவாங்கங்கிறாங்க. வீட்டுல ஆள் இல்லை, நான் ஏன் சலாம் சொல்லணும்? சலாம் சொல்லிட்டு போங்க, உங்க கூடயே மலக்கு இருக்கிறாங்க. இப்ப என்ன கிடைக்கும்? சல்லிம் அலா அஹ்லி பைத்திக் தஸீத் பரக்காத்து அஹ்லி.
வீட்டுக்கு போகும்போது வாசல்ல நின்று அஸ்ஸலாமு அலைக்கும், தாய்மார்களுக்கும் சொல்றேன், உங்க வீட்டுக்கு தான் போறீங்க, சலாம் சொல்லுங்க. உண்மை தெரிஞ்சா விட மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, உங்க வீட்டில் வறுமை நீங்கி தரித்திரம் நீங்கி பரக்கத் அதிகமாகும். வீட்டுல பரக்கத், ரிசுக்கிலே பரக்கத், பிள்ளைகளில் பரக்கத், குடும்பத்தில் பரக்கத், ஹயாத்தில் பரக்கத், சுகத்தில் பரக்கத். தஸீது பரக்காத்து அஸ்லிக். வீட்டு பரக்கத்து கூடும், ஹயாத்துல பரக்கத்து கிடைக்கும், சுகத்துல பரக்கத்து கிடைக்கும், இரணத்துல பரக்கத்து கிடைக்கும், பிள்ளைகளில் பரக்கத்து கிடைக்கும். பரக்கத்து குறையுமா? வருமா? வருமா? வராது. வாசல்ல நின்று சலாம் சொல்லுங்க. எங்க வீட்டுக்கு நான் வர்றேன் அப்படிங்கிற அடையாளமே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. உடனே வீட்டில் ஓடி வருவாங்க, வாப்பா வந்துட்டாங்க. சலாம் தான் எங்க வீட்டுக்கு நான் போற அடையாளம். வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும், வாழ்ந்து பார்க்கவும் வேண்டும். ஹதீஸ், என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து பார்க்கும் போது உண்மையாகும். வீட்டுக்கு போ, சலாம் சொல்லு, பரக்கத்து கிடைக்கும். வாழ்ந்து பாருங்கள், ஹதீஸ் உண்மை என்று தெரியும். நாங்க உண்மையாக அதை பார்க்கிறோம், வாழ்ந்தோம், உண்மையாகவே பெற்றுக்கொண்டோம். இப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த 3க்கும் விட சொல்றாங்க. பெருமானார் சொன்னாங்க, அன்னையிலிருந்து நான் உதவு செய்யும் போது நல்ல இவ்வளவு பெருசா கையை கழுகுவேன், இவ்வளவு நீட்டி முகத்தை கழுகுவேன், காலெல்லாம் தூக்கி கழுகுவேன். அந்த இஸ்பாகுன்ற முழுமை உதுவை நான் செய்து வந்தேன். அல்லாஹ் என்ன கொடுத்தா? ஹயாத்து நீளம். என்ன ஹயாத்து? எவ்வளவு நீண்டுச்சுன்னு கேட்கிறீங்களா? என்னுடைய சந்ததி, பேரன் பேத்தி, அடுத்த தலைமுறை என்று தப்பந்து பியதி மின் சுல்வி மிஅத்தன் இல்லா சிந்தை 98 பேர் என் பேரன் பேத்தி, அதுக்கடுத்த பேத்தி பேரன் என்று நான் கபூர்ல நின்று அவங்க ஜனாசா வாங்கி அடக்கம் செய்தேன். என் பேரன் பேத்திகள் 98 பேர்களை அடக்கம் செய்தேன். அனஸ் இப்னு மாலிக் குறித்து இமாம் புகாரி எழுதுவாங்க, அவங்க கடைசி காலத்துல முதுமை வந்துச்சு. அப்போ அவங்க நோன்பு வைக்க முடியல. இமாம் புகாரி எழுதுறாங்க புகார் ஷரீஃப் பாடத்துல, நோன்பு வைக்க முடியல. நோன்பு வைக்கலங்கிறதுனால 2 வருஷம் ஃபிதியா கொடுத்தாங்க. ஒரு நோன்பு விட முடியலன்னா, வயசாயிடுச்சுன்னா, ஒரு நோன்புக்கு பகரமா ஒரு மிஸ்கீனுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்கணும். என்ன சாப்பாடு? எந்த சாப்பாடு அந்த ஊர்ல பிரபல்யமான உயர்ந்த சாப்பாடோ அதை கொடுத்துடணும். அனஸ் இப்னு மாலிக் ஒரு நாளைக்கு ஒரு மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க 2 வருஷம். நிறைய பேர் அதை எடுத்துக்கிறது. அனஸ் இப்னு மாலிக்கே வயசான காலத்துல நோன்பு வைக்காம சதகா தான் கொடுத்தாங்க. நான் சொல்றது, அனஸ் இப்னு மாலிக் எப்போ கொடுத்தாங்கன்னா, அவங்க 119 வயசு வாழ்றாங்க. 119 வயசு வாழ்றாங்க. 117 வயசு வரைக்கும் நோன்பு வச்சாங்க. 118, 19 முடியல, சதகா கொடுக்கறாங்க. 117 வயசு வரைக்கும் நோன்பு வைக்கிறாங்க அனஸ் இப்னு மாலிக். 119 வயசு என்று எழுதுறாங்க அல்லாமா ஐனி புகார் ஷரீஃபின் விளக்க உரையில். அனஸ் இப்னு மாலிக் வாழ்ந்த வயசு சொன்னாங்க. அனஸ் இப்னு மாலிக் பெருமானார் சொன்னாங்க, நான் உதவு செய்தேன், முழுமையா செய்தேன், அல்லாஹ் என் ஹயாத்துல பரக்கத் செய்தார். அல்லாஹ் நாளைக்கு நாமும் தௌஃபீக் செய்யட்டும், நம்முடைய உதுவை முழுமையாக்கி தருவானாக. அவசரம்லாம் படக்கூடாது. சில பேர் இந்த கடைசி நேரத்தில் வந்து கட்டு முகத்தில் அள்ளி போடுறது, கையை தூக்குறது, காலை தூக்குறது, கடக்கடான்னு கழுகி எவ்வளோ பெரிய பாக்கியத்தை இழக்கலாமா? நீண்ட ஹயாத் யாரு கொடுப்பாங்கிற அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னையிலிருந்து நம்ம ஒது இஸ்பாகுல் ஒதுவாக, முழுமை பெற்ற ஒதுவாக இருக்கணும். சட்டை டைத்தாலும் போடாதீங்க, போட்டா கலட்டிட்டு உதவு செய்யுங்க. அது பெரிய வேலை இல்லை. ஹயாத்தே கிஃப்டா கிடைக்கும் போது சட்டை கலட்டுறதா பெரிய வேலை? ஹயாத்தே கிடைக்குது. சொன்னது சார்ந்த நபிகள். நபி பெருமானாருக்கு பேர் என்ன தெரியுமா? சாதிக்குல் மஸ்தூர். சாதிக்குல் மஸ்தூர், உண்மையை மாத்திரம் பேசுபவர்கள் பெருமானாருக்கு பேர். 2வது அனசு சொன்னாங்க, நிறைய சலான் சொல்லி இருக்கிறேன், யாரை பார்த்தாலும் சலான் சொல்றேன். சலான் சொல்கிற அமல் இருக்கு பாருங்க. பள்ளிவாசலுக்கு போகணும் தேவையில்லை, பஜாருக்கு போனா போதும். பஜாருக்கு போனா போதும், கடையில உட்கார்ந்தா போதும், ரோட்ல உட்கார்ந்தா போதும், பள்ளிவாசல் வாசல்ல உட்கார்ந்தா போதும். பல பேர் வருவாங்க போவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டே இருக்கணும். நன்மை குவியும். நான் சொன்னேன், எனக்கு நம்பிக்கை உண்டு, நாளை மறுமை அல்லாஹ்ட்ட வருவேன், என் நன்மைகள் குவிந்து கிடக்கும், இன்ஷா அல்லாஹ் பார்ப்பேன் என்றார்.
நம்பிக்கை. மூணாவது, வீட்டுக்கு போனா சலான் சொல்லிட்டு போனாங்க. எங்க வீட்டுல எங்க உம்மாவுக்கு சாப்பிட வழி இல்லாத காலம், உம்மாவுக்கு சாப்பிட வழி இல்லை. என் தந்தை எங்க உம்மா விட்டுட்டு ஓடி போயிட்டார். எங்க தந்தை இருக்கிறால எங்க உம்மாவை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. என் உம்மா கணவன் இல்லாமல் என்னை வளர்த்தாங்க. என்னை வளர்க்கிற பொறுப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைச்சாங்க. சாப்பிட வழி இல்லாத எங்கள் குடும்பத்தில் நான் வீட்டுக்குள் நுழைந்து சலாம் சொன்ன பரக்கத் அல்லாஹ் கொடுத்தான் கொடுத்தான் கொடுத்தான். எப்படி? எனக்கு அடுத்து 10 தலைமுறை சும்மா இருந்து சாப்பிடுற அளவு. 10 தலைமுறை. பெரிய பணக்காரர் அனஸ் இப்னு மாலிக். துவங்குவோம் புத்தாண்டை பூமா நபியின் வாழ்க்கையில் நின்று துவங்குவோம். அருமையான வழிமுறைகளை பேணி துவங்குவோம். நீண்ட ஆயுளுக்கு தயாராக துவங்குவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அப்ப நீண்ட ஆயுளும் கிடைச்சிச்சு, நிறைவான நன்மை இன்ஷா அல்லாஹ் அங்க ஆதரவு வைக்கிறேன். பரக்கத்து வீட்டுல குவிஞ்சிச்சு. பெருமானார் கொடுத்த 3 gift. அட நன்றி உணர்வு முக்கியம். அதற்கு இது நன்றி உணர்வுக்கு அவங்க பெற்ற கூலி எத்தனை, உலகத்திற்கே அது பாடம். எனவே துவங்கும் புத்தாண்டில் சில அம்சங்களை நாம் கொண்டு வர வேண்டும். இருக்கும் நேரம் நிறைவாகும் வரையிலும் அந்த அம்சங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். துவங்குகிற இந்த காலத்தை நான் எவ்வளவு அழகாக துவங்க வேண்டும், எவ்வளவு விசாலமாக நடக்க வேண்டும். ஹிஜ்ரா தான் ஒரு பெரிய பாடம். வல்லல் நபிகள் இந்த பயணத்தை துவக்கினார்கள். எப்படி துவக்கினார்கள்? ஹிஜ்ரி புத்தாண்டு ரசூலின் ஹிஜ்ரத்தை கொண்டு துவங்கியது. எப்படி துவங்கியது? பெருமானார் சௌரு குகையில் இருக்க எதிரிகள் மேலே சுற்றி சுற்றி வருகிறார்கள். அவர்கள் கால் நமக்கு தெரிகிறது. அவர்கள் கொஞ்சம் குனிந்தால் நாம் தெரிவோம். அவர்கள் கொஞ்சம் குனிந்தால் நாம் தெரிவோம். பாத அடிச்சுவடின் ஆய்வாளர் வந்தால் அவர் சொன்னார், இங்கு வரைக்கும் நடைபோட்டு இருக்கிறார்கள் நாம் தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் இங்கு வரைக்கும் நடைபோட்டு இருக்கிறார்கள். இதுக்கு அந்த பக்கம் அவங்க போகல. ஆனா அதுக்குள்ளதான் குகை இருக்கு. ஆனா குகை உள்ள இருக்கிறார்களா அதை பார்த்தால் நான் என் அறிவை அடகு வச்சுட்டேங்கிறார். அறிவாளி ஆய்வாளர் பார்க்கக்கூடாது. ஏன் பார்க்கக்கூடாது? இந்த குகை உள்ள இருக்க முடியாது. பல வருடங்கள் இந்த குகை ஓப்பனே இல்லைங்கிறார். உள்ளெல்லாம் போக முடியாது. மேல அழகா சிலந்தி வலையெல்லாம் இருக்குது. புறா உட்கார்ந்து முட்டை போட்டு வச்சிருக்கு. இதுக்குள்ளேயே போயிருப்பாங்க. அவர் சொல்றார், அபூபக்கர் சித்தீக் உட்கார்ந்து ரசூல்கிட்ட சொல்றாங்க, நாயகமே அவங்க நடக்கிறாங்க பார்த்தீங்களா, கால் தெரியுது, கொஞ்சம் குனிஞ்சா நம்ம தெரியும். கால் தெரியுது, குனிஞ்சா நம்ம தெரியும். ரொம்ப கவலையா இருக்கு. பெருமானார் சொன்ன வார்த்தை, இந்த பயணம் துவங்கும். ஹிஜ்ரத்தின் பயணம், நமக்கு புத்தாண்டின் பயணம். எப்படி? லா தஹஸன் இன்னல்லாஹ் மானா. என்ன அபூபக்கர் கவலைப்படுறீங்க? கவலைப்படக்கூடாது. நானும் நீங்களும் இருக்கிறன்னு நினைச்சு கவலைப்படுறீங்களா? நம்ம 2 பேர் இல்ல குகையில, நம்ம 2 பேரும் மூணாவதாக அல்லாஹ்வோடு சேர்ந்து இருக்கிறோம். இன்னல்லாஹ் மானா, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். நாம அல்லாஹ் கூட இருக்கிறோம். அவன் கூட இருக்கிறான். இங்கே நான் சொல்வேன், எனக்கு 1000 கவலை, 1000 கவலை. சாப்பாடை நினைத்து, எதிர்காலத்தை நினைத்து, வருங்காலத்தை நினைத்து, உடலை நினைச்சு, சுகத்தை நினைச்சு, நோயை நினைச்சு, பிள்ளையை நினைச்சு, மனைவியை நினைச்சு, ஆளாள வாழ்க்கையை, பொருளாதாரம், தொழில், வியாபாரம் நினைத்து நினைத்து, பள்ளிவாசலை நினைச்சு, முத்தவள்ளியை நினைச்சு, ஜமாத்தை நினைச்சு, பின்னால் தொழுவங்களை நினைச்சு, இப்படி ஒவ்வொரு வட்டத்திலும் ஒவ்வொரு கவலை. ஏன் கவலைங்கிறாங்க ரசூல்? இந்த வாழ்க்கை கவலையால் துவங்கக்கூடாது. இந்த வாழ்க்கைக்கு கவலை அழகும் இல்லை. இந்த வாழ்க்கைக்கு கவலை ஆபத்தானது. தெளிவாக சொன்னார்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இந்த தாவக மந்திரம் உன் வாழ்க்கையில் இருந்தால் கவலை காணாமல் போகும் என்றார். கவலை இல்லாம வாழணுமா? அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான்னா கவலை வராது. கவலை வருதா? அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்கிற வாழ்க்கையில நீ பலகீனமான ஆளு, நீ பலகீனம். அவன் என்னோடு, அவன் என்னோடு, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அவன் இல்லாமல் நான் இல்லை. என் உறக்கம் அவன் இருப்பதால், என் விழிப்பு அவன் இருப்பதால், உண்ணுகிறேன் அவன் இருப்பதால். அவன் இல்லையா சாப்பாடு கூட உள்ள போகாது. வாயில போய் நின்னுக்கணும், தொண்டையில நின்னுக்கணும். அது உள்ள போகுது. அவன் இருப்பதால் அந்த சாப்பிட்டது எனக்கு ஜெரிக்க வைக்கிறான். அது இரத்தத்தில் கலக்க வேண்டியது இரத்தத்தில் கலந்து, கலோரியங்கள் தேவையான கலோரியங்கள் எதுவெல்லாம் வெள்ள அணுக்களை கூட்ட வேண்டுமோ அது வெள்ள அணுக்களை கூட்டி, எதுவெல்லாம் உடம்பை இயக்க வேண்டுமோ அது இயக்கி, எது எனக்கு தீங்களிக்குமோ அதை கடிவாக வெளியே தள்ளுகிறான். அவன் இருக்கிறான், என்னோடு இருக்கிறான். அவன் இல்லையா?
நான் படுத்திருப்பேன், மோசன் போகாது, யூரின் போகாது. சொன்னார்கள் சாந்த நபிகள். என்ன கவலை? லா தஹ்சன், திருக்குர்ஆன் பேசுகிறது, கவலைப்படாதீர் அபூபக்கரே, இன்னல்லாஹ மானா, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். இன்னைக்கெல்லாம் வீட்டுல பெண்களுக்கு 1000 கவலை. என்னம்மா, என் பையன் நினைச்சா கவலையா இருக்குது, என் பொண்ணு நினைச்சா கவலையா இருக்குது, அவ கல்யாணம் முடிச்சு போன வீட்டுல நிம்மதியா இல்ல கவலையா இருக்குது. ஏன்? அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். அதன் பொருள் என்ன? கேளுங்கள் அவனிடத்தில், பேசுங்கள் அவனோடு, முறையிடுங்கள் அவன் தர்பாரில். அவன் இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? அவன் இருக்கிறான் சொல்றதல்ல. பேசுங்கள் அல்லாஹ்வோடு, முறையிடுங்கள் அல்லாஹ் இடத்தில், கேளுங்கள் அல்லாஹ் இடத்தில். ரப்பே, பிரச்சனை இருக்குது, நீ இருக்கிறாய், சரியாக்கி விடு, அதுதான் என் பிரச்சனைக்கு தீர்வை தவிர கவலைப்பட்டுன என் பிள்ளைக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட நான் இல்லாமல் போகுவேன். கவலை அதன் உச்சம் ஹார்ட்டை விலகினப்படுத்தும், ஹார்ட்டை விலகினப்படுத்தும், அட்டாக்கு வரும். அதிக கவலையானால் நான் இருக்கணும் என் பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்வதற்கு. அப்ப எதுக்கு கவலை? இந்த ஆண்டு துவங்கட்டும், கவலை இல்லாத ஆண்டாக துவங்கட்டும். நமது வீடுகளில் கவலைகளை கருணை உள்ளவனே இல்லாமல் ஆக்குவாயாக. கவலை போக்கிவிடு. வீட்டை நினைத்து, வறுமையை நினைத்து, கஷ்டத்தை நினைத்து, நோயை நினைத்து, நாட்டை நினைத்து, பிரச்சனைகளை நினைத்து கவலை வேண்டாம். ஒரே ஒரு கவலை தான் அனுமதி. ஒரே ஒரு கவலை. என்ன கவலை? நான் நல்லா இருக்கணும் மறுமையில், சொர்க்கம் பெறணும் மறுமையில், அல்லாஹ்வை சந்திக்கணும் மறுமையில். அந்த கவலை மட்டும் இருக்கணும். அந்த கவலை அது கவலை அல்ல, அது இன்னும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கும். நான் சொர்க்கம் போகணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது. மறுமை சுகமாக வேண்டும், சொகுசாக வேண்டும். மறுமை சுகமாக வேண்டும், சொகுசாக வேண்டும். சொகுசா இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், இன்னகும் அலல்லராய்க்கு முத்தகிவோன். கட்டில சாஞ்சி இருப்பாங்க. எப்படி கட்டிலு? பின்னால் இருக்கிறவங்களை நான் பார்க்கணும்னா நான் திரும்பிலாம் பார்க்க மாட்டேன். அந்த கட்டில் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும், பார்த்துருவேன். அந்த கட்டில் அப்படி இருக்குங்கிறான் அல்லாஹ். அந்த சாய்மானம் குறித்து அற்புதமான விளக்கம் ஹதீஸில. சொர்க்கவாசி எப்படி ஜாலி, எப்படி சொகுசு. மேல ஒரு பறவை பறக்குமா, அல்லாஹ் காட்டுவான் பறவை பறக்கிற மாதிரி. அவருடைய பார்வை பார்ப்பார், பார்த்துட்டு சொல்வாராம், இந்த பறவை புரிஞ்சு இறைச்சியா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாராம். நினைச்ச உடனே அவர் முன்னால அது இறைச்சியாக இருக்கும். வலக்கும் ஃபிஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபிஹா மா தத்தஊன். கேட்டதும் கிடைக்கும், நினைத்ததும் கிடைக்கும். உலகத்துல கிடைக்குமா? கேட்டாலே கிடைக்கிறது இல்லை. ஒருத்தர் சொன்னார், என் பொஞ்சாரிட்ட போய் டீ வேணும்னு கேட்டேன். அந்த அம்மா காதுலையே விழல. நான் கேட்டேன், உங்க வீட்டம்மாவுக்கு காது கேட்காதா? இல்ல ஹஸ்ரத், அந்த அம்மா டிவியில உட்கார்ந்து இருக்கு, கேட்காது காது. டிவி கேட்டுட்டு இருக்குது, சத்தம் ஊடு பூரம் சத்தம். நீங்க இல்ல, நீங்கெல்லாம் சீதேவிகள். காது கேட்காது என் பொஞ்சாரிக்கு. டீ வேணும்னு சொன்னா சக்கராத்துல தான் டீ வரும் போல தெரியுது. வலக்கும் ஃபிஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபிஹா மா தத்தஊன். கேட்டதும் கிடைக்கும், நினைச்சதும் கிடைக்கும். அல்லாஹ் சொல்றான், நான் சொகுசாக வாழ வேண்டும், அந்த கவலை இருக்கட்டும். சுகமாக வாழ வேண்டும், அந்த ஏக்கம் இருக்கட்டும். சொர்க்கவாசியாக வாழணும், அந்த ஆசை இருக்கட்டும். நரகத்துக்கு போயிடக்கூடாது, அந்த அச்சமும் கவலையும் இருக்கட்டும். அது ஒரு கவலை தான் அனுமதி. நாளைக்கு என்ன ஆகுமோ, ஆஸ்பத்திரியில் படுத்துருவோமோ, முடங்கிடுவோமோ. அன்னைக்கு அவர் நல்லா இருந்தாரு, ராத்திரி திடீர்னு போயிட்டாரு, நம்மளும் நல்லா இருக்குமே, திடீர்னு போயிடுவோமோ. உடனே கேட்கிற, ஏன் அவர் திடீர்னு போயிட்டாரு, என்ன ஆச்சு? அவருக்கு ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் சுகர் ஹை ஆயிட்டான். ஆனா எனக்கும் 400 இருக்குது, நானும் ஹையாகி போயிடுவேனோ. ஹையாகி போறது இல்லை, ஹையா இருப்போம். ஹையினா என்ன? ஹயாத்தா இருப்போம். எங்க 400 500 இல்லை, என்னை வாழ வைக்கும் காலம் வரையிலும் நோய் கூட ரப்பு அனுமதி இல்லாம மௌத்தாக்காது. மௌத்தாக்குற சக்தி நோய்க்கு இல்லை. ஒரு காரணம், சகர் கண்ட்ரோல்ல வைங்க, பிரஷர் கண்ட்ரோல்ல வைங்க. அவருக்கு 400 சுகர்ல அவர் மௌத்தா போயிட்டாருன்னா அதுக்காக நீ பயந்து கவலைப்பட்டு நானும் போயிடுவேனோ, அது விலகீனம் இல்லையா? எல்லாரையும் அல்லாஹ் கூப்பிடுவானா? அவருக்கு மௌத்து வந்துச்சு போனார், எனக்கு டைம் இருக்கு, வாழ்வேன், நம்புங்கள். இன்னைக்கெல்லாம் சில பேர் அடுத்த வீட்டுல மௌத்து விழுந்துச்சுன்னா 3 நாளைக்கு இவன் சாப்பிடுறது இல்லை. அவர் போயிட்டாரு, கவலைப்படலாம், ஆறுதல் சொல்லலாம். அல்லாஹ் மீது நம்பிக்கை கூடணும்.
அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எனவே இந்த வாழ்க்கை கவலை இல்லாமல் துவங்க வேண்டும். புனித ஹிஜ்ரத் இந்த பயணத்தினுடைய அடுத்த கட்டம் உதவிக்கரம் நீட்டி துவங்க வேண்டும். மாநபியின் மாண்பு நிறைந்த மதீனா உதவிக்கரம் நீட்டுகிறது. ஈமானுக்கும் ஈமான் உடையவர்களுக்கும் முத்தம நபி அவர்களுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் உம்மத்துக்கும் உதவிக்கரம் நீட்டியது மதீனா. மதீனா தோழர்களுக்கு பேரே அன்சாரிகள், உதவி உடையவர்கள் என்றே பேர். அது எங்கே? அல்லாஹ்வே குர்ஆனில் சொன்னான், லில் முஹாஜிரீன வல் அன்சார், மக்காவில் ஹிஜ்ரத் செய்தவர்கள் இன்னும் உதவிக்கரம் நீட்டியவர்கள். உதவிக்கரம் என்ற வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். அதற்கு உள்ளம் விசாலமாக வேண்டும். புத்தாண்டு துவங்குகிறது. விரிந்த உள்ளத்தோடு, விசாலமான எண்ணத்தோடு, பரந்த சிந்தனையோடு துவங்க வேண்டும். குறுகிய மனப்பான்மை கூடாது. நான் நல்லா இருக்கணும், அது டேஞ்சர். எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒருத்தர் அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாராம். அரபி இலக்கிய வரலாற்றை நான் படித்த செய்தி ரொம்ப நாளைக்கு முந்தி பயான்ல சொன்ன ஞாபகம் இருக்கு. ஒருத்தர் துஆ கேட்டாராம், யா அல்லாஹ் எனக்கு அதை கொடு இதை கொடு, நிறைய கேட்கிறார். கேட்டுட்டு சொன்னார், ரப்பே எங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு மட்டும் கொடுத்துறாதேன்னாராம். எனக்கு கொடு, எனக்கு எதிரி அடுத்த வீட்டுக்காரன், அவனுக்கு கொடுத்துடக்கூடாது. அல்லாஹ் பார்த்தா வசமான ஆள் ஒருத்தர் சிக்கிட்டான். அல்லாஹ் சொன்னானா, நீ என்ன கேட்டாலும் தருவோம்பா, உனக்கு ஒன்றுன்னா அவனுக்கு ரெண்டுன்னா. அவனுக்கு கொடுக்கக்கூடாது. நீ என்ன சொல்றது? உனக்கு 1 கோடி, அவனுக்கு 2 கோடி, உனக்கு 1 பங்களா, அவனுக்கு 2 பங்களா. யோசிச்சா நமக்கு எதை கேட்கறது அல்லாட்ட. காரு வேணும்னு கேட்டா அவனுக்கு 2 காரு, 100 காருன்னு அவனுக்கு 200 காரு. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சொன்னானா, ரப்பே எனக்கு ஒரு கண்ணை குருடாக்கிதுன்னா, எனக்கு ஒரு கண்ணை குருடாக்கிது, அவனுக்கு 2 கண்ணும் குருடா போக முடியா. இலக்கிய வரலாற்றில் எழுதிவிட்டு சொல்வார்கள், மனிதன் குறுகிய மனப்பான்மை உடையவன். குறுகிய மனப்பான்மை. நான் நல்லா இருக்க வேண்டும். என் அண்ணன் நல்லா இருந்தா கூட நிறைய பேருக்கு பிடிக்காது. கூட பிறந்த தம்பி வசதி பெற்றால் பிடிப்பது இல்லை. அதையெல்லாம் தாண்டி தன் தந்தை கொஞ்சம் வளர்ந்த தொழிலில் துவங்கி மகனுக்கு சின்ன தொழில் இருந்தால் தந்தையின் மீறே பொறாமைப்படுகிறார். என்ன வாழ்க்கை இது? உள்ளம் விசாலமாகட்டும். எத்தனை விசாலம்! கொடுக்கும் எண்ணம். ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு சையதுனா முஹம்மது இப்னு உஸாமாவை பார்க்க வருகிறார்கள். யார் உஸாமா? ரசூலின் மடியில் வளர்ந்தவர்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் வளர்த்த பிள்ளை ஸைத் இப்னு ஹாரிஸாவினுடைய அன்பு மகனார் உஸாமா. பெருமானார் முத்தம் கொடுத்து அந்த முகம் ஒளிமயமானது. பேரப்புள்ள, வளர்ப்பு மகனின் பேரப்புள்ள உஸாமா. உஸாமாவின் மகன் முஹம்மது பின் உஸாமா உடல் நலம் குறைவா இருக்கிறார். கொஞ்சம் சக்கராத்து நிலை. அப்போ பார்க்க வர்றாங்க. யாரு? ஸைனுல் ஆபிதீன். யார் இந்த ஸைனுல் ஆபிதீன்? பெருமானார் முத்தம் கொடுத்த அன்பு மகனார் ஹஜ்ரத் சய்யிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய அன்பு மகன் சய்யிதுனா ஸைனுல் ஆபிதீன். அங்கே உஸாமா பெருமானாரின் வளர்ப்பு பேரப்பிள்ளை. இங்கே சய்யிதுனா ஹுசைன் பெருமானாரினுடைய அருந்தவ புதல்வி பாத்திமத்து ஸஹரா பெற்றெடுத்த அன்பு புதல்வர். சுவனத்தினுடைய இளைஞர்களுக்கு தலைவர் இமாம் ஹுசைன். ஹுசைனின் மகன் அங்கே உஸாமாவின் மகன். ரெண்டு ஒத்த வயசு. உஸாமாவுடைய மகன் சக்கராத்தில் இருக்கிறார், முஹம்மது பின் உஸாமா. அண்ணல் அலி இப்னு ஹுசைன். அலி இப்னு ஹுசைன் பார்க்க வர்றாங்க. அவங்களுக்கு தான் பட்ட பேரு ஸைனுல் ஆபிதீன். மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய இறைநேசர், ஆயிரம் கராமாத்துடையவர்கள் ஸைனுல் ஆபிதீன். ஆனா விரிந்த உள்ளம், விசாலமான எண்ணம், கோடி கோடியாக கொடுத்து மிகப்பெரிய சந்தோஷத்தை உலகத்திற்கு கொடுத்தவர்கள். ரசூலின் பேரப்பிள்ளை இல்லையா? அந்த வழியில் வந்தவர்கள் இல்லையா? பெருமானாரை விட இந்த உலகத்தில் பணக்காரர் யாரும் இல்லை. உலக பணக்காரர்களில் முதன்மையானவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்வான், ஏழையாக ஒரு காலம் வாழ்ந்தீர்கள், ஆயிலன் பாகுனா, ஏழையாக இருந்த தங்களை அல்லாஹ் அல்லவா பணக்காரராக ஆக்கி வைத்தார். நபியை ஏழையா மட்டும்தான் பல பேர் பார்த்தாங்க. நபி ஏழை மட்டும் இல்லை, ஏழையா வாழ்ந்தா பணக்காரர்களுக்கு யாரு முன்மாதிரி? பணக்காரங்களுக்கு யாரு முன்மாதிரி?
ரசூலுல்லாஹ் முன்மாதிரி ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும். பெருமான் பணக்காரர், உலக பணக்காரர்களில் முதல் தரம் வாய்ந்த பணக்காரர். அல்லாஹ் சொன்னான், உங்களை பணக்காரராக ஆக்கினோம். எப்படிப்பட்ட பணக்காரங்க? அஸ்லம் கூட்டத்தில் ஒருவர் கேட்டார், நாயகமே எங்க குடும்பம் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுது, ஏதாச்சும் கொடுங்க. அப்படியா? அங்க போப்பா, அந்த மலையை பார்த்தியா, இந்த மலை இருக்குது, இந்த மலைக்கும் இடையே அந்த பெரிய பரந்த விரிந்த இடம், 2 மலைகளுக்கும் இடையே ஆடு நிக்குது, அது உங்க வீட்டுக்கு கூட்டு போ. அவர் ஓடி வந்தார், வந்து பார்த்துட்டு அதிர்ச்சியோடு வீடு நபிட்ட வர்றான். என்ன நாயகமே, அங்க 1000 ஆட்டு மந்தைகள் இருக்குது, அதைத்தான் கூட்டு போப்பா. யார சூழல்லாம், நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், கேலி பண்ற மாதிரி இருக்கேன். கேலி இல்லப்பா, கேலி பண்ண எங்களுக்கு ஹராம், கேலிலாம் பண்ணல, அவ்வளவு ஆடு உனக்கு தான் கூட்டு போனாங்க. அவர் சந்தோஷப்பட்டார். ஆட்டு மந்த, ஒரு ஆடு அல்ல, 2000 அல்ல, 1000 பத்திட்டு வர்றார். ஊருக்கு அவர் சொன்ன வார்த்தை ஹதீஸ்ல பதிவாகும், யா அஸ்லம் அஸ்லிமு இன்ன முஹம்மதன் ஆஅதா லம் யுக்ஸா அலைஹில் ஃபக்ர். அஸ்லம் கூட்டமே தன் கூட்டத்துக்கு சொல்றார், நீங்க எல்லாரும் முஸ்லிமாகுங்கள், எல்லாரும் முஸ்லிமாகுங்கள். இந்த மக்கள் இஸ்லாத்தில் இல்லை, ஆகிவிடுங்கள். ஏன்? இனி வறுமையின் பயம் இல்லை. அவ்வளவு பணத்தை நபி கொடுத்து விட்டார்கள். இனி வறுமை இல்லை, ஊருக்கே வறுமை வராது. ஆட்டு மந்த ஒன்னல்ல, 1000 ஆடு. அந்த குடும்பத்துல பிறந்தவர் இல்லையா இமாம் ஹுசைனுக்கு பிறந்தவர்கள் இல்லையா அண்ணல் அலி இப்னு ஹுசைன் ஜைனுல் ஆபிதீன்? சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாங்க. நான் 3 நிமிஷத்துல முடிச்சிருவேன், டைம் முடிஞ்சு போச்சு. முகமது இப்னு உஸாமாவுக்கு சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். அவர் அழுதுட்டார், சக்கராத்தில் இருக்கிறார். உத்தம நபியின் மடியில் தவழ்ந்த உஸாமாவின் மகன் தம் பிள்ளைக்கு பேர் வச்சார். எப்படி? முஹம்மது என்று வைத்தார். என் மகன் முஹம்மது, என்ன கண்குளிர்ச்சி ஆக்கியவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நபியினுடைய பாசம் நிறைந்த பெருமானாருக்கு பிரியமானவர்கள் யாரு அப்படின்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்ன செய்தி இமாம் புகாரி எழுதுவாங்க, அஹப்புன் நாஸ் இலை, மனிதர்கள் எனக்கு ரொம்ப பிரியம் ஸைத். ஸைதுக்கு பின்னால் ஸைதின் மகன் உஸாமானார். அந்த உஸாமாவின் மகன் முஹம்மது பின் உஸாமா அழுகிறார். எங்க அழுகிறீங்க? என்ன காரணம்? அவர் சொன்னார், இன்னாலைய தைனன், சக்கராத்து வருது, அல்லாஹ்வுடைய அஜல் நெருங்குது, சொர்க்கமும் நரகமும் கண்ணுக்கு தெரியுது, மௌத்தாயிடுவேங்கிற நிலை வந்து போச்சு அப்படின்னு சொல்ல போது மௌத்த நினைச்சு அழல்ல, கடனாளியா போயிடுவோமோன்னு அழுகிறேன், எனக்கு ரொம்ப கடன் வாங்கிட்டேன் நான். சையதுனா முஹம்மது பின் உஸாமா உடனே சொன்னாங்களாம், ஜைனுல் ஆபிதீன் எவ்வளவு கடன்? அவர் சொன்னார், 15000 தீனார் என்றார். 15000 தீனார். ஒரு தீனார்னா மட்டும் எவ்வளவு சொல்றேன், தீனார்னா தங்க நாணயம். ஒரு தீனார் என்றால் 4.25 கிராம் தங்கம். 4.25 கிராம் தங்கம் ஒரு தீனார். 15000 தீனார். 1000 தீனார்னா எவ்வளவு சொல்லுங்களேன்? 4 கிராம் வைங்க. ஒரு தீனார்னா 4 கிராம் வைங்க. 10 தீனார்னா 40 திருமா 40 கிராம் ஆச்சு. 1000 தீனார்னா 4000 கிராம். எதுக்கு? 1000க்கு 15000 தீனார் கடன். எத்தனை 1000 லட்சத்தை தாண்டுகிறது கிராம். தங்க மழை வேணும். அழுதாங்க. சொன்னாங்களாம் ஜைனுல் ஆபிதீன், லா தபுக்கி, அழாதீங்க, இன்னாலையா, அந்த கடனை அடைப்பது என் பொறுப்புன்னா. என் பொறுப்பு. ஏதோ 5 கிராம் தங்கம் இல்ல, 500 கிராம் தங்கம் அல்ல, 1,00,000 கிராம் தங்கம். நான் பொறுப்பு. வள்ளல்கள், குடைத்தன்மை உடையவர்கள், விசாலமானவர்கள் எங்கே? பெருமானாரின் குடும்பத்து பிள்ளைகள், தவப்புதல்வர்கள். இங்கே துவங்குகிற ஹிஜ்ரி உதவிக்கரம் நீட்டி துவங்க வேண்டும். விசாலமான உள்ளத்தோடு துவங்க வேண்டும். விசாலமான மனிதர்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். சாலிஹீன்கள், குறிப்பாக மதீனத்து அன்சாரிகள், விரிந்த உள்ளம். மக்காவாசிகளுக்கு போற வீட்டுல இடம், சொத்துல பங்கு,
கல்யாணத்துல தம் மனைவியை தலாக்கு சொல்லி நீ நிக்கா செய்து காண்டு கொடுக்கிற அளவிற்கு நான் வச்சிருக்கிற தொழிலை ரெண்டா போட்டு 2 பேருக்கு ஆளுக்கு பாதி எங்க உலக சரித்திரத்திலேயே இப்படி விசாலமான உதவிக்கரம் நீட்டியவர்கள் உண்டா? துவங்கும் புத்தாண்டு அந்த பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்து வேண்டாம் கஞ்சத்தனம். ஒரு மூமினின் உள்ளத்தில் 2 தன்மைகள் வராது என்றார்கள். இன்ன கசலத்தான் லா தஜ்தமிஆன் ஃபீ மூமின் கல்பி மூமின். ஒரு மூமினின் இதயத்தில் 2 விஷயம் இருக்காது. என்ன நாயகமே? ஒன்று கஞ்சத்தனம், இன்னொன்று கெட்ட குணம். சூல் குலுக் வல் புகுல், கஞ்சத்தனம் கெட்ட குணம் ரெண்டும் ஒரு மூமின் இருக்காது. அப்போ ஒரு மூமின் கஞ்சத்தனம் செய்கிறானே அவன் சரியான மூமின் அல்ல. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் விசாலமான வாழ்க்கையை தருவானாக, விரிந்த உள்ளத்தை தருவானாக, வாரி வாரி கொடுக்கும் உள்ளத்தை தருவானாக. துவங்கும் புத்தாண்டு புதிய திருப்பங்கள் சரியத்தோடு ஒரு அழகிய திருப்பத்தை நமக்கு நசீபாக்கி தருவானாக. கவலை இல்லாத வாழ்க்கையை துவக்கி தர வேண்டும் அல்லாஹ் அருள்வாளிப்பானாக. சலாம் சொல்லி பழகச் செய்வானாக. நீண்ட ஆயுளை இலக்காக வைத்து இந்த ஆண்டை நாம் சந்திக்க செய்வானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக. எங்கள் பெண்களுக்காக நடைபெறுகிற மாதாந்திர அந்த பெண்கள் பயான் இன்னும் நீங்கள் அதிகமாக வர வேண்டும். நீங்கள் சரியானால் வீடு சரியாகும், நாடும் சரியாகும். நான் வளர்ந்தது உருவானது எங்க உம்மாட்ட உருவானது. எனக்கு யாசின் மனப்பாடம் எங்க உம்மா ஓத கேட்டு மனப்பாடம். மனசால போயெல்லாம் மனப்பாடம் செய்யல. 1000 கூட்டத்தில் சொல்லிட்டேன். உம்மா ஓதி கேட்டேன். எங்க உம்மா குரான் காலையில் யாசின் ஓதுவாங்க. தாய் சரியானால், ஒரு தாய் தான் ஒரு பிள்ளையின் முதல் பள்ளிக்கூடம். ஒரு தாயின் வளர்ப்பு தான் அந்த பிள்ளையின் பல்கலைக்கழகம். வழிமாறுகளும் சாலிகங்களும் நாதாக்களும் நம் நேசர்களும் லட்சோப லட்ச உயர்ந்த உள்ளங்கள் தாய்மார்களால் வார்த்தெடுக்கப்பட்டார்கள். நீங்கள் வளர்ந்தால், வாழ்ந்தால், உருவானால் உயரிய இலக்கோடு, மார்க்கப்பட்டோடு, அல்லாஹ் ரசூலின் தொடர்போடு சாலிகத்தான பெண்களாக நீங்கள் உங்களை மலரச் செய்ய வேண்டும். அப்படி மலரச் செய்தால் உங்கள் மடியில் நாளை இந்த மண்ணின் அவுலியாக்களே நடமாடுவார்கள். அதற்குதான் பெண்கள் பயான். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இங்கே துவக்கி வைக்கும் வாய்ப்பையும் கொடுத்தான் அல்லாஹ். இன்று துவங்கும் இந்த ஆண்டு இன்னும் அழகாக இந்த நிகழ்ச்சி நடக்க செய்வானாக. சோதனையிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்கி வைப்பானாக. ஓடும் இரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் கல்வியில், ஈமானில், அமலில், ரிஸ்கில் இரக்கமுள்ள ரப்பு பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை எல்லோருக்கும் உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமண வாழ்க்கையில் நமது பிள்ளைகள் கண்குளிர்ச்சியாக வாழச் செய்வானாக. கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு அன்பு தழும்பி வாழச் செய்வானாக. சொர்க்கத்திலும் அந்த அன்பை தொடரச் செய்வானாக. குழந்தையில்லா நமது பிள்ளைகளுக்கு ஆண் பெண் குழந்தைகளை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. அதற்கு ஏதேனும் தடைகள் இருந்தால் அந்த தடையையும் தகர்த்தெறிந்து குழந்தைகளை வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. அவன் ஹயாத்தை தரும் காலம் வரையிலும் ஒவ்வொரு வினாடியும் நாம் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. திடீர் மரணத்திலிருந்து பாதுகாப்பானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து குறிப்பாக சிறப்பான பாக்கியம் நிறைந்த இந்த நிகழ்வை இங்கே நடத்துவதற்கு எல்லா வகையிலும் தோள் கொடுத்த எங்கள் சிறப்பான ஜமாத்துல் உலமாவின் தலைவர், செயலாளர், பொருளாளர், துணை பொறுப்பில் இருக்கிறவர்கள், உறுப்பினர்களுக்கும் நிறைந்த துஆவையும் வாழ்த்தையும் உரித்தாக்கி
நம்முடைய ஜமாத்தினுடைய மரியாதைக்குரிய பிரசிடண்ட், தலைவர், செயலாளர், பொருளாளர், இணை பொறுப்புகளும் துணை பொறுப்புகளும் உறுப்பினர்களும் இந்த ஜமாத்தின் பொறுப்பாளர்கள், சங்கைமிக்க நம்முடைய பள்ளியின் நீண்ட நெடும் காலத்தின் இமாம் மரியாதைக்குரிய மக்தூம் அலி ஹதரத் தாமத் பரக்காத்துஹு உட்பட அத்தனை பேர்களுக்கும் நான் துஆ செய்வது மாத்திரமல்ல, உலமாக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமாக்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த வழிகாட்டி எங்களுடைய அருமையான ஆசான் மரியாதைக்குரிய அல்லாமா ஈசா ஹதரத் தாமத் பரக்காத்துஹு அவர்களின் பரக்கத்தான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.